நம்ம அநேக முறை நீங்க டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு தேசம் என்று பார்த்தோமானால் அங்கே ஆர்மி, அந்த சேனை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சேனை, ஆர்மி. நீங்க இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அணிவகுத்து செல்வதை பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? அது டிவியில பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அணிவகுத்து போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி இருந்து பார்த்தாலும் ஒரு ஒழுங்கு இருக்கும், அது சைட்ல இருந்து பார்த்தாலும் ஒரு ஒழுங்கு இருக்கும். எந்த ஆங்கிள் நீங்க பார்த்தாலும் அதுல ஒரு ஒழுங்கு இருக்கிறதை நாம் காண முடியும். அழகா அவங்க நடந்து போவாங்க. அவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு சேனையாய் இந்த சேனை செயல்படுகிறதை அந்த அணிவகுப்பு உணர்த்தும். இந்த சேனை என்பது ஒவ்வொரு தேசத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த சேனை அந்த தேசத்தை பாதுகாக்கும் எதிரிகளிடத்திலிருந்து. இந்த சேனை அந்த தேசத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடு வருகிற பொழுது, எதிர்பாராத ஒரு பேரழிவு வருதுன்னா இந்த சேனை தான் அங்க முன்னாடி போய் நிற்கும். ஒரு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளத்தில் அநேக ஜனங்கள் அகப்பட்டு விட்டாங்க, யார் அங்கே உதவிக்கு போவார்கள் என்று சொன்னா இந்த சேனை என்ன செய்யும்? அந்த இடத்துக்கு கடந்து போய் அந்த இக்கட்டில் இருக்கிற ஜனங்களை அவர்கள் மீட்டு எடுப்பாங்க. அவர்களுடைய பணி அளவிட முடியாத ஒரு பணி, ஈடு இணையில்லாத ஒரு பணி. அப்படியாய் செயல்படுகிற சேனை தேசங்கள் தோறும் இருக்கிறது. அதே போலதான் கர்த்தர் தமக்கென்று செயல்படும்படியா இன்றைக்கு சேனைகளை அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும்படியாய் அநேக இடங்களிலே, சபைகளிலே சேனைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருகிறார். அப்படி போன்ற ஒரு சேனையாய் இந்த சபை இந்த பகுதியில் எழுப்பும்படியாய் கர்த்தர் முன்குறித்தபடியினால் தான் இப்படி ஒரு ஜெப வாஞ்சையை கொடுத்து இப்படியாய் ஜெபிக்கும்படியாய் எல்லாரையும் அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு என்னும் புத்தியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். மலைகளை மிதித்து அப்படியாய் கூரான பற்களுள்ள இயந்திரம் ஆக்குவேன் என்று சொல்லி அங்கே தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்படி போல இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிறைந்த அநேக தேவ பிள்ளைகளை அவர் எழுப்ப விரும்புகிறார். நீங்க இந்த நாளிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு காலத்துல எந்த ஒரு வேலையை செய்வதானாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அநேக நாட்கள் சிரமப்பட்டு வேலை செய்வாங்க. ஒரு ரோடு போடுவதா இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாலம் கட்டுற வேலையோ, இப்படி ஏதாவது ஒரு வேலைன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அநேக நாட்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்க மாம்ச பலத்தினால் என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைகளை செய்து கொண்டு வருவாங்க. இந்த நாட்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ரோடு போடுறதே பாருங்க, அந்த சாலை அமைக்கிற பணி பாத்தீங்கன்னா அநேக இயந்திரங்கள் அந்த இடத்துல கடந்து வருகிறது. அநேக இயந்திரங்களை வச்சுட்டு வெகு வேகமா என்ன செய்யறாங்க? அங்க என்ன வேலை செய்யணுமோ அதை மிக சரியாய் செய்து முடித்து விட்டு கடந்து போய் விடுகிறாங்க. மிகவும் எளிதாய் நடக்கிறது, வேகமாய் நடக்கிறது. அப்படி போல கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்துல அநேக காரியங்களை செய்யும்படி புதிய கிருபைகள் உள்ள, புதிய வரங்கள் உள்ள, அநேக தாளந்துகள் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். சேனைகளாய் எழுப்ப போகிறார். அல்லேலூயா! சேனைகளை சேனை எழுப்ப போகிறது. சேனைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடந்து வந்து ஊழியத்திற்கென்று தன்னோடு கூட உடன் ஊழியம் செய்யும்படி தம்முடைய சீஷர்களை அவர் அழைக்கும் பொழுது அவர் அவர்களை பார்த்து சொன்னார், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் மனம் போன போக்கில் அல்லது தங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்களை நோக்கி ஆண்டவர் கடந்து சென்றார். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள். அவர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இது முதல் உங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் சொன்னார். மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்.
தம்பி, உன் மேல் இருக்கிற நோக்கத்தை அறியாதபடி நீங்கள் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உன்னை எதற்கா தாயின் கருவிலை உருவாக்கவில்லை. நீ இது முதல் கொண்டு மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் இருப்பாய், இது முதல் நீ மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாறுவாய் என்று சொல்லி நம்முடைய சீஷர்களை அவர் அழைத்தார். அதே போல அவர்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியாய் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ வல்லமையுடைய ஒரு ஊழியத்தை செய்யும்படி தேவனுக்கென்று நீ உன்னை அர்ப்பணிப்பாயா என்று சொல்லி அவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் அப்படியாய் நம்மை மாற்றும்படி அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு முறை ஒரு டாக்குமெண்ட்ரி நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இயந்திரம் என்ன செய்யுது, ஒரு கால்வாயில அது வேலை செய்து கொண்டிருக்குது. இந்த பொக்லைன் மாதிரி ஒரு இயந்திரம். ஆனால் அந்த இயந்திரத்திற்கு அநேக புதிய புதிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, பள்ளத்திலும் இறங்குது, மேட்டிலும் ஏறுது. எவ்வளவு கடினமான இடத்திலும் அது எளிதாய் செயல்பட்டு என்ன இலக்குக்காய் அது அங்கே போனதோ அதை செய்து முடிக்குது. அந்த ஒரு திறமை, அந்த தாளந்து அதற்குள் இருக்கிறதை நான் கண்டேன். அதே போலதான் கர்த்தர் நம்மையும் அவர் இந்த நாளிலே அவர் உருவாக்க விரும்புகிறார். ஒரு புதிய கூர்மையான கருவியாய் இந்த பகுதி முழுவதிலும், இந்த மாவட்டம் முழுவதிலும் கர்த்தருக்கென்று செயல்படும்படியான கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். அப்ப அதற்கென்று என்ன பண்ணணும், அந்த இயந்திரத்தை போல அநேக கிருபைகள், அநேக விதமான செயல்பாடு உள்ளவர்களாய் நாம் மாறணும்னா கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். நான் அமெரிக்கன் டைமண்ட் பாத்தீங்கன்னா அந்த கல்லு செயற்கை வைரம்னு சொல்லுவாங்க. அதுல நான் ஒரு டிப்ளமா முடிச்சிருக்கிறேன். அந்த கல்லை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லுடைய ஆரம்ப தோற்றத்தை பார்த்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அதை யாராவது நம்ம கையில கொடுத்தா இது என்னத்துக்கு வேணாம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். ஏன் எப்படி இருக்கும்னா அது வெறும் சும்மா சாதாரண ஒரு வெண்மையான ஒரு கல்லா இருக்கும். எந்த விதமான ஒரு அலங்காரத்தையும் அழகையும் அதுல நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த கல் என்ன பண்றாங்க, அநேக விதமான முயற்சி எடுக்கிறாங்க. முதல்ல என்ன பண்றாங்க, சின்ன சின்ன துண்டுகளாய் அதை வெட்டுறாங்க. அதற்கு பின்பாய் சில கட்டிங்ஸ் எல்லாம் அதுல செஞ்சு அதை ஃப்ரீ ஃபார்ம்டு அந்த பீசஸா கொண்டு வராங்க. அதற்கு பின்பாய் அதை இன்னும் கொஞ்சம் கட்டிங் எல்லாம் பண்ணி அது பாலிஷ் போடும்போது பாத்தீங்கன்னா அது கனில அப்படி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது கொஞ்சம் கற்களை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியா மின்னுகிறதை நீங்க காண முடியும். அதுல இருந்து அப்படி வெளிச்சம் ஜொலிக்கும். ஆனால் இந்த நிலைக்கு வருவதற்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, அநேக ஆயத்தங்கள் தேவையாய் இருந்தது. அநேக இடத்துல வெட்ட வேண்டிய காரியங்கள் என்னாச்சு, வெட்ட வேண்டியதா இருந்தது. இன்னும் பாலிஷ் பண்ண வேண்டிய இடத்துல அநேக இடங்களிலே பாலிஷ் பண்ண வேண்டிய காரியங்களிலே பாலிஷ் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்படி போல இன்னைக்கு கிறிஸ்துவின் சேனையாய் நாம் எழும்பணும்னா கர்த்தர் என்ன செய்வார், அநேக காரியங்களில் நம்மை அவர் உருவாக்க விரும்புகிறார், அவர் வளைந்து கொள்ள விரும்புகிறார். அநேக காரியங்கள் நம்ம அறிந்தும் அறியாமலும் நம்மோடு கூட இருக்கிற காரியங்களை அவர் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். அவருக்கென்று நாம் செயல்பட வேண்டுமானால் அவர் குறிப்பிட்ட விதத்தில் நம்மை ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்கென்று சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியது இருக்கும். சில காரியங்களை புதிதாய் நாம் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். சிலவற்றை நாம் புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். இப்படியாய் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த நாம் அவருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் நம்முடைய சபைக்கு நம் ஒவ்வொருவரும் ஒரு தூணாய் நிச்சயமாய் மாற முடியும். அல்லேலூயா. முதலாவது அப்படி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் போது நாம் சில காரியங்களிலே நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். நம்ம சில அறிவை நாம பெற்றுக்கொள்ளும்படி நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி நாம விட்டு கொடுக்கும் போது, அப்படி நாம் செயல்படும் போது நம்மை ஆண்டவர் நேர்த்தியாய் உருவாக்க முடியும். அதுல முதலாவது காரியம் நாம் பார்ப்போமா இருந்தா, நம்மை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தணும்னா நமக்கு முதலாவது ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு நம்மை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யாராய் இருக்கிறேன், அல்லது கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறார், அதை நாம் அறிந்து கொள்ளும் போது அதிகமாய் அவருக்கு நாம் என்ன பண்ண முடியும், பயன்பட முடியும். நாம் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடத்துல கேட்டிருப்போம், நம்ம எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக அவரை நோக்கி பார்த்திருப்போம். ஆனால் நான் ஆண்டவர் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் நிச்சயமா இருக்குதுன்றதை உணரும் போதுதான் நாம் அவருக்கு பயன்பட முடியும். அவரிடத்துல எத்தனையோ நன்மைகள் நம்ம பெற்றிருக்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை கேட்டு பெற்றிருக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும்னா முதலாவது நம்மை குறித்த அவருடைய நோக்கம் என்ன, என்னை அவர் எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், என்னை உருவாக்கினதுடைய நோக்கம் என்ன என்று நாம் அறிந்து கொண்டோமானால் அவருக்கு அதிகமாய் நாம் பயன்பட முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த துவக்கத்தின் நாட்களிலே அவருடைய கையிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப இந்த வேத வாக்கியங்களை அவர் வாசித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரையுள்ள வசனங்களிலே அந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசித்த அவருடைய காரியங்களை அங்க தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியும் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ணவும் என்னை அனுப்பினார் என்ற இந்த இடத்தை கண்டு அவர் வாசித்து அந்த புஸ்தகத்தை அவர் கைகளில் கொடுத்து, உங்கள் காதுகள் கேட்க இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்றுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அவர் இந்த பூமியிலே வந்தார். அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலே அவர் தன்மேல் இருக்கிற பிதாவின் எதிர்பார்ப்பை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தினார். தான் வந்ததுடைய நோக்கத்தை அங்கே உறுதியாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தி, இந்த நாளிலே உங்கள் காதுகள் கேட்க அது நிறைவேறிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியா யோவான் ஸ்நானன் இந்த பூமியிலே கடந்து வந்தார். அந்த யோவான் ஸ்நானன் பாருங்கள், அவர் தன்னுடைய நிலை அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். நான் எதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கிறேன், நான் எதற்காக இந்த பூமியிலே இந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் தெளிவாய் சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 23 வரை வசனங்களில் பார்த்தோமானால் அங்கே இந்த யோவான் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து அல்லே, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு நான் என்ன பண்ணேன், வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தேன் என்று சொல்லி தன்னை குறித்த காரியங்களை அவர் மிக 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 தெளிவா என்ன பண்ணாரு, அங்கே அறிக்கை செய்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். அப்ப பாருங்க, அவருக்குள்ள அந்த தெளிவு இருந்தது, தெளிவாய் அறிவித்தார், நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல. அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா அழகா அதை குறித்த காரியங்களை அவர் மிக தெளிவாய் சொல்லுகிறதை நாம் காண முடியும். அதே போலதான் இன்றைக்கு நாமும் கூட நம்மை குறித்த கிறிஸ்துவின் நோக்கத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை என் தேவனின் ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன? அதில் இந்த காரியங்களிலே கர்த்தருடைய காரியத்திலே எந்த இடத்துல நாம் நிற்க வேண்டும், என்ன செய்வது கர்த்தருக்கு சித்தம் என்று நாம் அறிந்திருப்போமானால் கர்த்தர் நம்மை வல்லமையை பயன்படுத்த முடியும். அவருக்கென்று நம்மை எடுத்து அவர் எந்த நிலையில நிறுத்த விரும்புகிறாரோ அப்படியாய் நிறுத்த முடியும். நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்களை நான் பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்குள்ள இந்த தெளிவு திட்டமா இருக்கும். கர்த்தருக்கு இந்த வைராக்கியம் எழுவன் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெளிவு இருக்கும். என்னை குறித்த கர்த்தருடைய நோக்கத்தை அவர்கள் அறிந்திருப்பாங்க. அதே போலதான் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு முறை என்ன நடக்குது, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அந்த யுத்தத்தின் நாட்களிலே கோலியாத் என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறார், அவன் ராட்சதன், அவன் அங்கே வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை சமஸ்த இஸ்ரவேலை பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், சவால் விட்டு கொண்டிருக்கிறார். உங்கள யாராவது ஒருத்தர் என்னோடு வந்து மோதுங்க, நீங்க ஜெயிச்சிட்டா நாங்க எல்லாருமே உங்களுக்கு அடிமையாயிரோம். நீங்கள் யாரா ஒருத்தர் உங்களில தைரியம் இருந்தால் எங்களோடு கூட வந்து மோதுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த பெலிஸ்தன் கோலியாத்தை அங்க அறைக்கூவல் விடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த சூழ்நிலையில சவுல் ராஜா அங்க இருக்கிறாரு, அவர் அமைதியா இருக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, பயத்தோடு கூட காணப்படுகிறாங்க. இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லி பயந்து இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அங்கே தாவீது என்ன பண்றாரு, தாவீது எதற்காக வந்திருக்கிறாரு அங்கன்னு சொன்னா, அவங்க அண்ணனுங்களை பார்த்துட்டு போகும்படி வந்திருக்கிறார். அதான் அவர் ஒரு போர் வீரன் கிடையாது. அவர் யாரு, ஆடுகளை மேய்க்கிறவர். தாவீது யாரு,
ஆடு மேய்க்கிறவராய் இருந்தவர். அவர் அந்த இடத்துல வந்திருக்கிறார். அந்த இடத்துல வந்த உடனே இந்த கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல ஆவியானவர் அவருக்குள்ள பலமா இறங்கினது நிமித்தம் அங்கே அவர் கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தனுக்கு இந்த இப்படியாய் தேவனுடைய சேனை நிந்திக்கிற இந்த மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொஞ்சம் போடுகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறார். அப்ப அந்த தாவீதுடைய சகோதரன் வந்து என்ன சொல்றான், அவன் அண்ணன் கேட்கிறான், தாவீதுடைய அண்ணன் அங்கே கேட்கிறான், நீ ஆடுகளை விட்டு இங்கேயே வந்த, நீ ஆடு மேய்க்கிறதா உன்னுடைய வேலை, நீ ஆடு மேய்க்க போ என்று சொல்லி அங்கே சொல்றாங்க. அப்ப தாவீது ஒரு வார்த்தையை சொன்னார். தாவீது என்ன வார்த்தையை சொன்னார் என்று சொன்னா, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ, நான் வெறுமையா எங்க அண்ணனை பார்க்கறதுக்காக நான் இங்க வரல, நோக்கம் இல்லாமல் நான் இங்க வரவில்லை. நான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் இந்த இடத்துல இன்றைக்கு வந்ததுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை முன்குறித்து இருக்கிறார், அதனாலதான் வந்திருக்கிறேன் சொல்லி அவன் திட்டமும் தெளிவுமாய் சொன்னான். அவன் அண்ணன் பார்த்த பார்வை வேறு. அவன் என்ன பார்த்தான், இவன் ஆடு மேய்க்கதான் லாய்க்கு, இவன் ஆடு மேய்க்கும்படியே தான் பிறந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்த பார்வை வேறு. அந்த பார்வை என்ன பண்ணாரு, தாவீதும் உணர்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது மிக தெளிவாய் சொன்னார், நான் இங்கே வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ. அதே வார்த்தையோடு கூட அந்த கோலியாத்தை அவர் முறியடித்தார். கோலியாத்தை முறியடித்தார். அந்த தாவீதுக்குள்ள அந்த தெளிவு இருந்ததனால்தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிந்தது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த நாளிலே செயல்பட முடிந்தது. வேதாகம கால எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் அந்த தெளிவு உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தாங்க. யோசேப்பு பாருங்க, யோசேப்புடைய வாக்குல தன் சின்ன பிராயத்திலேயே அவன் என்னாச்சு, பெற்றோரை இழந்து தன் தகப்பனை விட்டு சகோதரர்களால் தூர தேசத்துக்கு விற்கப்பட்டு போனார். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை பாடு, எவ்வளவு கஷ்டம், சிறைவாசம், அத்தனை பாடுகளை அனுபவித்து யோசேப்பு அந்த தேசத்தின் மேல் அதிபதியாய் அவன் மாறி இருக்கிறான். அந்த நாட்களிலே அவன் சகோதரர் அவனை வந்து சந்திக்கிறாங்க. அந்த சகோதரர் வந்து சந்திக்கும் போது அவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க பயப்படுறாங்க, இவன் இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே, இவன் நம்ம என்ன செய்து விடுவான் என்று அவங்க கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நாளில யோசேப்பு சொன்னாரு, இது நீங்க எனக்கு செஞ்ச காரியம் அல்ல, நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா உங்களை எல்லாம் ஜீவ ரட்சணை செய்யும்படி என்னை தேவன் என்ன பண்ணாரு, முன்னாடி இங்க அனுப்பினார். என்னை குறித்த கர்த்தருடைய நோக்கம் ஐயாது, என்னை குறித்த கர்த்தருடைய திட்டம் அது. நீ பயப்படாதே, நீ என்ன குடியில தூக்கி போட்டு என்னை வித்து போட்ட, நீ பயப்படாதே, அது கர்த்தர் என்னை குறித்த நோக்கத்தோடு கூட அவர் செய்த காரியம். மிக தெளிவாய் சொன்னார் யோசேப்பு. அல்லேலூயா. எத்தனையோ கஷ்டப்பட்டேன். யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா என்னுடைய வேதனைகளை மறக்க பண்ணினார்னு பேர் வச்சாங்க. அவ்வளவு வேதனை தான், அவ்வளவு துக்கம், அவமானம். பரிசுத்தமாய் வாழ்ந்த யோசேப்பின் மேலே குற்றச்சாட்டு, எத்தனை நிந்தனை, அவமானம், வேதனை. ஆனால் அவருக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. ஒரு முறை பாவம் அவரை நெருங்கி வந்த போதும், என் தேவனுக்கு விரோதமா நான் இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்வது எப்படி, என்னை ஒரு நோக்கத்தோடு அவர் அழைச்சிருக்கிறாரு, என்னை ஒரு நோக்கத்தோடு அவர் நடத்திட்டு போறாரு. இன்னைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு எனக்கு பாரமா இருக்கலாம், இன்னைக்கு நான் நொந்து போற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை அழைச்ச நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்ட நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். அது தெளிவா யோசேப்பு செயல்படுத்தினார். அவருக்கு தெரியும், அவர் அறியாதவரா இருக்கவில்லை. ஏதோ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையில் அவர் வாழவில்லை. கர்த்தருக்கு முன்பாய் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டார். கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்தவராய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவரை உயர்த்த முடிந்தது. ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி, அவர்களை அந்த பஞ்ச காலத்தில் ஆதரிக்கும்படி கர்த்தர் மேன்மையான ஒரு இடத்துல கொண்டு போய் யோசேப்பை நிறுத்தினார். அல்லேலூயா. காரியம் அவர்கள் எல்லாரும் தங்களை குறித்து தெளிவாய் அறிந்திருந்தாங்க. நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்து என்னை என்ன நோக்கத்தோடு இன்னைக்கு வைத்திருக்கிறார், இந்த நாளில் என்ன நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தோடு எனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், எனக்குள்ள கிருபைகளை கொடுத்திருக்கிறாரா எதற்காக, எனக்குள்ள தாளந்துகளை வைத்திருக்கிறார் எதற்காக அறிந்திருப்போமானால் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நான் பயன்பட முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின நம்ம எல்லாருக்கும் தெரியும். 40 வருஷம் அவர் எங்க இருந்தாரு,
பார்வோனுடைய அரண்மனையில அவர் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த அரண்மனையில் எப்படி இருந்திருக்கலாம்? சௌகரியமான வாழ்க்கை தான், அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கவே போறதில்லை. ஆனால் அவருக்குள் ஆவியானவர் ஏவினது நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு? தன் சகோதரர்களை பார்க்கும்படியாய் கடந்து போனார். தன் சகோதரர்களை பார்க்கும்படி கடந்து போனார். அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி தான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதற்காக தான் என் ஜீவனை மட்டும் காத்திருக்கிறார். அறிந்திருந்தார் மோசே. அவர்களை பார்க்க போனார். அங்கே போன போது ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை கொடுமைப்படுத்துகிறதை பார்த்து அவனோடு சேர்ந்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டார். தொடர்ந்து மறுமுறை 2 எபிரேய சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது மோசே கடந்து போன போது அவர்கள் இவனை துச்சமாய் நினைத்தார்கள். அதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 22-25 வரை உள்ள வசனங்களை பார்த்தா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசே அவன் நினைச்சா தன்னை கொண்டுதான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருவார் அவங்க உணர்ந்துக்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த ஜனங்களோ என்ன பண்ணல? அதை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை அறியவில்லை என்று சொல்லி அங்கே போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் மோசே அறிந்திருந்தார். 40 வருடம் திருப்பியும் ஓட்டான். திரும்பவும் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலில் தயங்கினாலும் வந்து நின்று கர்த்தருடைய பணியை செய்து முடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தல நடந்த எல்லா அற்புதங்களையும் நம்ம தியானிக்கிறோம். அப்ப அந்த மோசே அந்த முன்னாடி நின்று எழும்பி நிற்கணும்னா மோசேக்குள்ள அந்த தெளிவு இருந்தது. இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய சேனை எழும்ப வேண்டுமானால், கட்டுக்கோப்பான சேனைகளாய் நாம் எழும்ப வேண்டுமானால், ஒருமுகப்படுத்தப்பட்ட சேனைகளாய் நாம் எழும்ப வேண்டுமானால் முதலாவது நம்மை குறித்த தேவ நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரத்துல கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட நிலையில நான் முக்கியம் என்ன செய்வது உமக்கு சித்தம்? என்னுடைய சபையில என்னுடைய பங்கு என்ன ஆண்டவரே? நான் ஒரு ஜெப வீரனாய் நிற்கணுமா? ஒரு ஜெப வீராங்கனை நிற்கணுமா? இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கணுமா? இந்த கிராமத்திற்காக நான் ஜெபிக்கணுமா? என்னுடைய பங்கு என்ன? ஆண்டவரத்துல கேட்பீர்களா? நிச்சயமாய் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நிச்சயமாய் உங்களை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரையும் நம்ம நினைக்கலாம், எனக்கு படிப்பறிவு குறைவுன்னு சிலர் நினைக்கலாம், என்னால வயதாயிடுச்சு என்னால முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தகுதி நம்முடைய சுய தகுதியெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. நம்முடைய சுய பலனெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் நம் கர்த்தருக்கு பயன்பட முடியும். எந்த வயதில் இருந்தாலும் கர்த்தருக்கு பயன்பட முடியும். எந்த அறிவு நமக்கு படிப்பறிவு குறைவா இருந்தாலும் நம் கர்த்தருக்கு பயன்பட முடியும். ஆனால் நம்ம முதலாவது நம்மை குறித்த கர்த்தருடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதுல நம்ம சரியா செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எங்க பிரவேசிப்பதில்லை? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தை செஞ்சவங்க என்ன பண்ணுவாங்களா? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்களா? அதுல கீழே ஒரு காரியம், அவங்க சிலருக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கும். அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நம்ம தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, நான் உங்களை அறியேன். உம்முடைய நாமத்துல அற்புத அடையாளம் எல்லாம் செஞ்சோமே ஆண்டவரே, நான் உங்களை அறியேன். உம்முடைய நாமத்துல பிசாசுகள் எல்லாம் துரத்தணும் ஆண்டவரே, நான் உங்களை அறியேன். அப்ப எதை செய்தாலும் நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். நம்முடைய சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெளிவு இல்லாத நிலையில தங்களை அழைத்த அழைப்பை இழந்து போன ஒரு 3 பேரை நான் பார்த்து அடுத்த நம்ம குறிப்புகளை நாம் கடந்து செல்லலாம். முதலாவது காரியம் பார்த்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அவருக்கு நம்ம மகிமையாய் பயன்பட முடியும். இந்த நிலைப்பாட்டை உணராமல் இருந்து தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனவர்களை பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யூதாஸ் காரியோத்துக்கு எத்தனை உன்னதமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீஷர்கள்ல ஒரு சீஷனாய் அவனை தெரிந்தெடுத்திருந்தார். அவன் அதை இழந்து போனான். அது பார்த்தோன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து ஒரு வாசிக்கலாம். அங்கே திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இழந்து போனான். எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக அங்கே மற்றொரு நபரை தேர்ந்தெடுக்கிறான். இழந்து போனா யூதாஸ் காரியோத்து தான் போக வேண்டிய இடத்தை இழந்து போனா, தனக்கு கிடைக்கிற அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்து போனா. ஏன்? அவன் தெளிவில்லை அவனுக்கு. கிறிஸ்துவுக்குள் நான் யார்?
கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் இதை செய்யலாமா? நான் இதை செய்யலாமா? இந்த காரியத்தில் நான் ஈடுபடலாமா? இது எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா? இதை செய்வது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? என்னை குறித்த கர்த்தருடைய நோக்கம் இதன் மூலம் நிறைவேறுமா? அறியவில்லை. யூதாஸ் உன்னதமான அந்த இடத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான். காரணம் அவனுக்குள்ள அந்த தெளிவு இல்லாதது நிமித்தம் அவன் இழந்து போனான். அதே போல நியாயாதிபதிகள் காலத்துல சிம்சோன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சிம்சோன் எப்படி வச்சிருந்தார்? கர்த்தர் பராக்கிரமசாலியா வைத்திருந்தார். மிகுந்த பலன் உள்ளவன். கர்த்தருடைய ஆவியின் மேல இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான்? மிகுந்த பராக்கிரமம் உள்ளவனாய் எழும்புவான். ஆனால் அவன் என்ன செய்தான்? ஒரு தவறான ஒரு சிநேகத்தை அவன் வைத்து கொண்டதன் நிமித்தம் அவனுடைய ஜீவன் என்னாச்சு? அவன் போய் அவனை அலட்ட ஆரம்பித்தால் அவன் மரித்து போகத்தக்கதாக அந்த அலட்டலின் நிமித்தம் அவன் விசனம் அடைந்து எல்லா காரியத்தை அவன் என்ன பண்ணான்? அவளுக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லி அங்கே போடப்பட்டு இருக்கிறது. ஏன்? சிம்சோன் முதல்லயே தன்னை குறித்த அந்த அழைப்பை, தேவ திட்டத்தை அறிந்திருப்பானால் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? இந்த தவறான சிநேகத்திற்கு இடம் கொடுத்திருக்க மாட்டான். என்னை குறித்து தேவன் எத்தனை உன்னதமான நோக்கத்தோடு வச்சிருக்கிறார், என்னை எவ்வளவு அழகான ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி ஒரு நியாயாதிபதியா என்னை வைத்திருக்கிறாரே, நான் இப்படி நடக்கலாமா? நான் இதை செய்யலாமா? அவன் ஒரு நிமிடம் அதை அறிந்திருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை என்ன இருக்காது? அப்படி மரணத்துக்கு நேராய் தள்ளப்பட்டு போகிறேன், அந்த தேவ மகிமையை அவன் இழந்து போகிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு போயிருக்க மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, நான் மிக கவனமாய் தேவ சமூகத்துல என்னை குறித்த உம்முடைய அழைப்பு என்ன, என்னை குறித்த உம்முடைய அழைப்பு என்ன, என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி ஆண்டவத்துல கேட்க ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நான் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். இல்லை, நமக்குன்னு ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருப்பார், நமக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த இடத்துல போய் சொல்லி சபைக்கு ஆத்மா கூட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்லுவார். நம்ம கேட்க ஆரம்பித்தால் நம்மை குறித்த நோக்கம் நமக்கு தெளிவா உணர்த்தப்படும். லோத்துடைய மனைவி பாருங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சிரமப்பட்டு என்ன பண்ணாங்க? அந்த லோத்து குடும்பத்தை தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டாங்க சோதம் குமார பட்டணத்தின் அழிவில் இருந்து. ஆனால் என்ன செய்தார் லோத்தின் மனைவி? பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார். அவருக்குள்ள தெளிவு இல்லை. ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறது? ஏன் குடும்பத்துக்காக இவ்வளவு தூரம் பிரயாசப்படுறாங்க தெரியல. இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு தூக்கியெல்லாம் அவனை வெளிவிடுறாங்களே, அது தெரியாத நிலையில அவள் தன் ஆசீர்வாதத்தை இழந்து போய் அவள் உப்பு தூணாய் மாறி போனார். எனக்கு அன்பானவர்களை, நாம் தேவனுக்கு பயன்பட வேண்டுமானா, தேவனுடைய சுத்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானா, நாம் நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை மிக மிக தெளிவாய் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி நாம் நம்மை தெளிவாய் அறிந்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பயன்படுத்த முடியும். நாம அறியாம இருந்தோம்னா தான் நம்ம அதற்கு இடத்துல நிற்க முடியாம போயிடும். அந்த அளவுக்கு தேவனுக்கு பயன்பட முடியாம போயிடும். ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம்ம அவருடைய நோக்கத்தோடு பார்த்து கொண்டே இருப்பார். ஆனால் நாம் அதை உணராது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அலை தட்டிக்கிட்டே இருப்போம், தள்ளி போட்டு கொண்டே இருப்போம். இல்லை எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கொண்டே இருப்போம், அல்லது நம்மை தகுதிப்படுத்திக்க நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருப்போம். ஆண்டவர் சேனையாய் நம்ம எழுப்பும்படி, கர்த்தருடைய ராஜ்யத்திலே சேனைகளை நம்ம எழுப்பும்படி தேவன் நம்மை உருவாக்க வேண்டுமானால் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் என்ன ஆண்டவர் பயன்படுத்த விசுவாசிக்கிறோம், சத்தத்தோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் அவருடைய சேனையில ஒரு சேனாதிபதியா இருப்பேன், நான் ஒரு சேவகனா இருப்பேன். அறிக்கை செய்வோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார்.